மட்டக்களப்பு போரைதீவு பற்று வெல்லாவளி பாலத்திற்கு கீழ்ப்பகுதியில் பல காலமாக தேங்கி நின்ற ஆற்றுப்பாலையை அகற்றுவதற்கான நடவடிக்கை நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியனால் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மேற்கொள்ளப்பட்டது. பாரிய மழை வெள்ளத்தினால் அடித்து செல்லப்பட்ட பல வீதிகளை ராசாணக்கியன் நேரில் சென்று பார்வையிட்டார். இதன்போது கருத்து தெரிவித்த அவர், மக்கள் மிகுந்த சிரமத்துடன் தமது போக்குவரத்தினை எதிர்கொள்கின்றனர். இவ்வாறான பாவனைக்கு உதவாத வீதிகள் அனைத்தும் சீரமைக்கப்பட்டு உடனடியாக மக்கள் பாவனைக்கு விடப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். முதலாவது கட்டம் தற்காலிகமா போக்குவரத்து ஏற்பாட பார்க்க வேணும். அது முடிந்த பிறகுதான் நிரந்தரமான தீர்வு பார்க்கும். இதுக்கு பாலத்துக்கு போக்கோ இது ஒன்று வச்சுதான் பாலமோ போக்கோ அது இரிகேஷன். நாங்க இன்ஜினியர் மாதிரி இல்லையே, நாங்க கருத்தை சொல்லுவோம். விவசாய அமைப்பு, பாசனம், அதிகார சபை, பிரதேச சபை எல்லாருமா சேர்ந்து தான் தீர்மானம் எடுக்கணும். நாம பொறியியலாளர்களே நம்ம இப்படி கண்ணுக்கு பார்க்க தெரிஞ்சு தண்ணி போற பாதம் இல்ல, இதுல வயல் போறதால தண்ணி போக கூடாதுன்னு யாரும் சொன்னா அப்படி வந்தா வயல் முக்கியமா ரோட் முக்கியமான மக்கள் முடிவு எடுப்பாங்க. அவங்க என்ன வெளியூர் இருந்தா